ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் அவங்க ஊர்க்காரங்க அவ்வளோவர்கிட்டையும் அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிடுதேன். ஏன்னா அந்த நகை என் வீட்டில் இருந்து தான் இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது, அதனால் நானே பொறுப்பேற்றுக்கிடுது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ சிவா அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், அதுக்கு ஆதாரம் வேணும்ல, ஆதாரம் இருந்தால் தான் நாங்கள் அவளை விட முடியும், வேணா ஜாமீனில் அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கவும் சிவாவும் ரகுராமு கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா பத்மா சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கான இந்த மாயா தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயாவும் ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற பத்மா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் மாயாவோட அப்பாவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுல, நீங்கள் 2 பேரும் நேற்றுக்கு பேசும்போதே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அதனால தான் இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவருக்கு பணமாக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, இது எல்லாத்துக்கான நீங்கள் 2 பேர் தான் அப்படின்னு பத்மா சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. பத்மா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது, அநியாயமா சொல்ல போனாக்கி மாயாவோட அப்பாவுக்கு பணம் தேவைப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் அதுக்காக இந்த மாதிரிக்கு அசிங்கமான காரியத்தெல்லாம் நாங்கள் ஈடுபடுவோம்னு சொல்லி நீ நினைக்கிற பத்தியா, இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படிங்கும்போது, அண்ணி நான் உங்களை தப்பாக சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த மாயா இருக்கால அவள் எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரியும், அவள் எல்லாத்துக்கும் துணிஞ்சவா, அவள் தான் இப்படிலாம் செய்திருக்கணும், அதுக்கு நீங்கள் உடந்தையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் சிவா வந்துருந்தாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சிவா இவ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறா, நீ கூட எதுவுமே சொல்லாமல் இருக்கிற அப்படிங்கும்போது சிவா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்து பார்த்தோம்னா ரகுராமோட அம்மா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ தெரியல, ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் வீணான பழைய சுமந்துட்டு இருக்கிறானே, எப்படி தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்துச்சோ தெரியல, என் குடும்பத்தில் கொஞ்ச நாளாகவே இப்படி அடுத்தடுத்து பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு, ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் என் பையன் தானே தண்டனை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட அம்மா ரகுராமன் நினைச்சா அவங்க கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகிக்கும் எதுவுமே பேச முடியாத நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பத்மா இப்படி அநியாயமா நம்ம மேல பழைய சுமத்திட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்ப மாயா மட்டும் யோசனை பண்றாங்க, இல்லை இதில் எங்கேயோ தப்பு நடந்திருக்குது, நகை இங்க இருந்து தான் மாறி இருக்குது, ஆனால் எப்படி மாறி இருக்கும், சொல்ல போனாக்கி இதை ரொம்ப தைரியமாக தான் ஏதாவது செய்திருக்கணும், யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பத்மாவை பார்க்குறாங்க. பத்மா மட்டும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவுக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது, நேற்றைக்கு இவங்க தானே எங்கேயோ போயிட்டு மறைஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க எங்கே போயிட்டு வந்திருக்கலாம், என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே ஜானகி பார்க்குறாங்க. பெரியம்மா நான் ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்கும்போது, ஆமாம் இனி என்ன சொல்ல போகிற, சொல்ல போனாக்கி நம்ம 2 பேர் மேலேயே தான் பத்மா இந்த மாதிரிக்கெல்லாம் அநியாயமாக பழிய சுமத்தி இருக்கிறா, நம்ம என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, எப்படியாவது இப்போ அவரையும் வெளியே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் பத்மா பார்த்தோம்னா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்க 2 பேர் தான் இதுக்கு காரணம், ஏன்னா அண்ணன் அந்த நகையை எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு தான் சொன்னார், ஏன் உங்களுக்கு தானே இந்த ஊரில் மரியாதை கொடுத்தாங்க, அப்போ நீங்கள் தானே அந்த நகையை எடுத்துகிட்டு வந்திருக்கணும், ஆனால் அண்ணன் இந்த மாதிரிக்கு பண்ணுறதுக்காக தான் நீங்கள் மாயாவோட சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு பத்மா சொன்னது எல்லாமே அவங்க ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால எப்படியாவது அவரை வெளியே அழைச்சிட்டு வந்துடணும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இந்த நகை எப்படி மாறி போச்சுன்னா ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி அழுதுகிட்டே சொல்லும் போது அப்போ மாயா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ பார்வதி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கும்போது, என்ன மாயா நீ சொல்கிற அப்படின்னு ஜானகி கேட்குமோ, ஆமாம் நேற்றைக்கு அவங்க தான் ராத்திரி போல் எங்கேயோ வெளியே இருந்து போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க, வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஒளிஞ்சு தான் அவங்க ரூமுக்குள்ளே போனாங்க, அவங்க யார் கண்ணிலே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போனாங்க அப்படிங்கும்போது உடனே ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் மாயா நான் கூட பார்க்க தான் செய்து அப்படிங்கும்போது, என்ன பெரியம்மா சொல்கிறீங்க நீங்களும் பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் பார்த்தேன், அவள் கேட்கும்போது தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படிங்கவும், அப்போ எனக்கு என்னமோ அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவங்க எங்கே வெளியே போயிட்டு இந்த ராத்திரி போல் வந்தாங்க, எதுக்காக மறைஞ்சு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்கள விசாரித்தா கண்டிப்பாக உண்மை தெரியும், மற்ற யாருமே இங்கே செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்க தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படிங்கவும் ஜானகிக்கு உடனே பார்வதி போல சந்தேகம் வருது. அப்போ சிவாவும் பார்வதி ரூமில் இருக்கவும் அங்கே ஜானகி போகிறாங்க. போனதுமே பார்வதிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்வதி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கும்போது, என்ன உண்மையை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கும்போது, ஆமாம் நேற்று ராத்திரி போல நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இதை கிட்டதுமே சிவா முடிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கே போயிட்டு வந்த பார்வதி நேற்று ராத்திரி அப்படிங்கும்போது, நான் எங்கேயும் போகலையே அப்படிங்கும்போது, நீ உண்மையை சொல்லு, நேற்று ராத்திரி நீ எங்கேயோ போயிட்டு வந்த, ஆனால் நான் கேட்டதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ ஒளிஞ்சு மறைவாக வந்திருக்கிற, அது மாயாவும் பார்த்துருக்கிறா, ஆக மொத்தத்தில் நீ தான் ஏதோ செய்திருக்கணும், உண்மையை சொல்லு, என்
புருஷன் வேற இப்போ வந்து ஜெயில இருக்கிறாரு, அவரை வெளியே கொண்டுட்டு வரணும், அவர் மேல அநியாயமா இப்படி பழிய சுமத்தி இருக்கிறாங்க. பத்மாவும் நானும் மாயாவை தான் பணத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுனா அவளும் வந்து பழிய எங்க மேல சுமத்தி இருக்கிறா. ஆனா இது எல்லாத்துக்கான நீ தான் என்ன எனக்கு புரிஞ்சு போச்சுது, உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது பார்வதி சொல்லவே மாட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா ஜானகி வந்து பார்வதி பலார்னு ஒரு அறையை விடவும் பார்வதி எல்லா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கிட்டதுமே சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்கிற, இவ்வளவு பெரிய காரியத்தை நீ தான் பண்ணினியா, பூனை போல இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிற, எங்கள் குடும்பமே வந்து ரெண்டு பட்டு கிடக்குது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை உருவாக்குனது நீதானா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரிக்கு பண்ணுவ அப்படிங்கும்போது என்னங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, எல்லாமே நான் உங்களுக்காக தான் செய்தேன் அப்படின்னு பார்வதி சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து சிவா இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்காக எதுக்கடி நீ பண்ணுன அப்படிங்கும்போது ஆமாங்க, உங்களுக்கு தான் இந்த குடும்பத்தில் மரியாதை கிடைக்கணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்தேன் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே வந்து அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஜானகி வந்து தடுக்கிறாங்க. சிவா நீ கொஞ்சம் அமைதியா இரு, இப்போ நம்மளை வந்து இவளை அடிக்கிறதுல வந்து நீ வந்து எதுவும் செய்துட்டு இருக்காத, சொல்ல பண்ணைக்கு உங்க அண்ணனை வெளியே கொண்டுட்டு வரணும், இந்த நகையெல்லாம் எங்க கொடுத்து வச்சிருக்கிறா அங்க போய் நம்ம வாங்கணும், அதனால நம்ம இவளை அங்க அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்வதி மகாலிங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப பார்வதி மட்டும் தான் தனியா வந்திருக்காங்க அப்படின்னு மகாலிங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, மாமா நான் உங்ககிட்ட நகையெல்லாம் கொடுத்து வச்சோம்னா அந்த நகையெல்லாம் என்கிட்ட தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மகாலிங்க சொல்றாங்க, அந்த நகையெல்லாம் என்கிட்ட இல்ல புவனேஸ்வரிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மாயா, ஜானகி, சிவராமன் இவங்க 3 பேரும் வெளியே இருந்து அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க 3 பேரையும் பார்த்ததுமே மகாலிங்க இன்னும் பேர் அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும் போது பார்வதி சொல்றாங்க அழுதுகிட்டே, ஆமா மாமா இவங்க எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி ரொம்ப சூப்பராகவே எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.